வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனோடனே மீடியம் சைஸ் தக்காளி 2 நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டன் நல்லா வதங்கி வரட்டும், 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கு. கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், வாசனைக்காக சிறிதளவு மட்டன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பொடியோட வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. மட்டன் வதங்கும் போதே நல்லா தண்ணி விட்டு வருது பாருங்கள். இதில் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல, ஆட்டோமேட்டிக்காகவே அது தண்ணி விட்டு தான் வதங்கி வரும். மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. உடனே குக்கர் மூடி போடக்கூடாது, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விடணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குக்கர் மூடி மேலே குழம்பு அப்படியே பொங்கி வழியாது, நல்லா நீட்டாக இருக்கும் விசில் வரும்போது. ஸ்ட்ரீம் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. பார்த்திங்கன்னா மேலே ஒரு ட்ராப் கூட பொங்கி வரல, இந்த மாதிரி தான் இருக்கும். கொதிக்க வச்சு மூடி போடுங்க எப்போதும். கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் போல் மல்லி இலையை நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இதை சூடான சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கறி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.